ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உச்சம் பெற்ற குரு அவர் ஓய்வெடுக்க போகிறார். வருஷத்தில் ஒரு மாதம் எப்பயுமே கிரகங்கள் ஓய்வெடுப்பாங்க. புதன் அப்பப்போ ஓய்வெடுப்பார். அவர் இளவரசன், படைத்தளபதி, லீகல் அட்வைசர், அதே போல் ஸ்டோர் கீப்பர் என்று சொல்லக்கூடிய வேலைக்காரர், நீதிமான், இவங்கள்லாம் சனீஸ்வர் ஆட்டநாயகன், அவங்க மந்திரி, இவங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓய்வெடுப்பாங்க. ராஜாராணிக்கு எப்பயும் ஓய்வில்லை, அவங்க எப்போதும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அரசாங்கம். அந்த வகையில் லீகல் அட்வைசர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அந்த ஓய்வு என்ற நிலை, அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் அவர் போகிறச்சே, அதாவது குரு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சூரியன் நெருங்கும் பொழுது அந்த ஓய்வுத்தன்மை அவங்களுக்கு கிடைக்குது. அதைத்தான் நம்ம அஸ்தமனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி அஸ்தமனம் ஆகின்ற காரணத்தினால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குருட்டாம்போக்கில் அதிர்ஷ்டம் அடிச்சிடும். இன்றைய அரசியல் நிலையில் கூட அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. சாதாரணமாக இருந்த நபர்கள்லாம் இன்றைக்கி பெரிய மந்திரிகளாக ஆயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வானிலையில் கிரக கூட்டங்கள் திடீரென்று அதிசயத்தெல்லாம் நடத்துவாங்க. அது சாதாரண மக்களுக்கும் பொருந்தும். அவங்க வந்ததனால இப்போ நம்ம நம்புகிறோம். அதே போல் சாதாரண கூலித்தொழிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அதிமேதாவியான பட்டம், பரிசுகள், பண முடிச்சுகள், அதேபோல் அதிர்ஷ்ட தொகைகள், புதையல் யோகம், இப்படி கிடைக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம். பல மிகப்பெரிய கோடீஸ்வரனாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்படி யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் இவர் எப்பொழுது அஸ்தமனம் அடைகின்றார், எப்பொழுது உதயமாகின்றார், அதாவது எப்பொழுது நித்திரைக்கு போகிறாரு, எப்பொழுது நித்திரையை விட்டு எந்திரிக்கிறார். இவர் ஏற்கனவே நிதி மந்திரின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருக்கும் அறிவுரை வழங்கக்கூடிய, தேவாதி தேவர்களுக்கும் அறிவுரை ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர் தான் இந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய, வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அவர் எல்லோருக்கும் ஆசானாக இருக்கின்ற காரணத்தினால அது குரு அப்படின்னே வச்சுட்டோம். அது உண்மையிலே அவர் பேர் வியாழன், ஜூபிட்டர் என்ற கிரகம். அவர் இப்போ அஸ்தாங்கம் அடைகின்றார். இவர் சொல்லப்போனால் தனக்காரகன் அப்படிங்கிற நிலையில் உள்ளவர். தனம் அப்படின்னு சொன்னால் பணம், நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி மந்திரியாக விளங்கக்கூடியவர். ஆமாம், நிதி மந்திரியாக விளங்கக்கூடியவர் போய் ஓய்வெடுக்கும் பொழுது யாருக்குயா என்னையா கிடைக்கும், அப்படி என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், எதிராளிகள் அப்படின்னு இருப்பாங்க. எல்லாருக்கும் இவர் ஆலோசனை சொல்லக்கூடிய தேவகுருவாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இவர் எப்படா ஓய்வெடுப்பார், நம்ம கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்குத்தான் இவருடைய ஓய்வு என்ற நிலையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யாருங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். என்ன காரணத்தினால எப்படி அதிர்ஷ்டம் அடைகின்றார்கள் அப்படின்னு பார்ப்போம். முதலில் மேசராசியை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மேசராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் அடைந்து இருக்கின்றார். இவர் எப்போ எந்த காலத்தில் உச்சமடைந்தாலும் மேசராசிக்கு அவர் 4ஆம் இடத்துல தான் உச்சமடையும். இவர் 5ஆம் இடத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா மேசத்திலிருந்து எண்ணுனா 4ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறுவதனால கடலில் பெய்த மழை அப்படின்னு தான் மேசராசிக்காரங்களுக்கு சொல்லணும். பாக்கியாதிபதி, விரையாதிபதி, இந்த ரெண்டுக்கும் சொந்தக்காரர் அப்படிங்கிற கணக்கெடுத்தாலும் அதிகபட்சம் அப்படிங்கிறது பாக்கியாதிபதின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரிகோணாதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற வரிசையில் இவர் இப்போ பாக்கியத்தையும் பார்க்க மாட்டார், அதே சமயத்தில் விரயத்தை பார்ப்பார். பாக்கியத்தை பார்த்தால்தான் யோகம்னு சொல்லணும். பாக்கியத்திற்கு 8ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டார்.
அப்படிங்கிற பட்சத்தில் இவர் உச்சம் பெற்று என்ன பிரயோஜனம் கிடையாது. அதான் மழை வேணும் மழை வேணும்னு ஒரு பக்தன் தவம் இருந்து கேட்டான். அவன் உட்கார்ந்து தவம் இருந்த ஒரு கடற்கரையை ஒட்டியுள்ள ஒரு பிரதேசம், உதாரணமாக சென்னைன்னு வச்சுக்கிடுவோமே, இல்லை தூத்துக்குடின்னு வச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி இடத்துல இருந்து தவம் பண்ணணும். பல காலம் தவம் பண்ணால் மழை பெய்யலாமல் இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே, அந்த நாட்டில். இந்த தவத்தை மெச்சி பரமேஸ்வரன் வந்து திடீர்னு காட்சி கொடுத்தார். பக்தனே ரொம்ப கடுமையாக தவம் பண்ணுறியே, என்னப்பா வேணும்னு கேட்டார். சாமி மழை பெய்யணும் அப்படின்னு கேட்டான். உடனே தந்தோம் அப்படின்னாரு. கடலில் மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆஹா, மறுபடியும் தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டான். இது இங்கே பெஞ்சாவில் நல்லாயிருக்கும், கடலில் பெஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி மீண்டும் தவம் இருந்தால் மறுபடியும் வந்தார். இப்போ என்னப்பா வேணும்னு கேட்டார். சாமி மழை வேணும்னு கேட்டேன், அந்த கொடுத்துட்டோம்லப்பா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னார். சாமி கடலில் பெஞ்சிக்கிட்டு, நீ எங்கே பெய்ய வேணும்னு சொல்லலையே, மழை வேணும்னு கேட்டால் நீ கொடுத்துட்டேன் நான், அவ்வளோதான் அப்படின்னு டபக்குன்னு மறுபடியும் மறைஞ்சிட்டார். இப்படியாக அவன் கேட்ட வரம் கிடைத்தது, கிடைத்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல வியாழன் உச்சம் பெற்று பிரயோஜனம் இல்லை. கிடைக்குது எல்லாமே, அது வேற ஒரு இடத்துல கிடைக்குது, போயிடுது. கடலில் பெய்த மழையாக போயின்னு இருக்கு. அப்படிப்பட்ட கட்டத்தில் தான் அந்த குரு பகவான் ஓய்வெடுக்க போகிறார். ஓய்வெடுக்க போகிறதுனால இவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு உண்டான யோகம். அப்போ பாக்கியம் வலுவடைகின்றது, அந்த விரயம் தடைபடு போகின்றது, விரயம் தடைபடுகின்றது. பாக்கியத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்றதனால அவர் அஸ்தமனம் அடையும் பொழுது அது யோகமாக மாறுகிறது. அதிலும் குறிப்பாக அஸ்வினி பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. குறிப்பாக பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விலகும். தோப்பனார் வழி சொத்து பத்துக்கள் ஏதாவது இருந்து வில்லங்கமாக இருந்துச்சுன்னா வில்லங்கம் விலகிரும். விலகிய பின் அந்த பூமியின் மூலமாக இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த மண்ணிலேயே பெரிய சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. அதே போல் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் இல்லாதவர்களுக்கு, ஏற்கனவே அதெல்லாம் அவங்க காலத்திலே அழிச்சிட்டாங்க சாமி, இப்போ நாங்கள் நிராயுதபாணியாக தான் இருக்கிறோம், சம்பாத்தியம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டசாலியாக வரக்கூடிய வாய்ப்பு ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளின் மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த காலம் 10/7/2026 பகல் 10 மணி முதல் 9/8/2026 பகல் 10 மணி வரை உள்ள காலம். இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய யோகம். அடுத்தபடியாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்றார். 3ஆம் இடத்துல உச்சம் அடைவது தைரியத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், காமசுகத்தை பெருக்கும். ஏனென்றால் ரிஷபத்துக்கு 8-11 கிரகம் 3ல் மறைகிறது யோகம், அதுலேயும் உச்சம் பெறுவது நல்லது. அப்படி உச்சம் பெற்று அஸ்தமனம் அடையும் பொழுது கிடைக்க வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் கிடைச்சு. இவர் வச்சிருக்கிற லாட்ரி சீட்டில் 11-105 இருக்கும், 11-104க்குள்ளான சீட்டுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரியாக அந்த மாதிரி நழுவி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்றாலும் கூட அந்த 8-11க்கு உடையவன் 3ஆம் இடத்திலே அஸ்தமனம் அடைகின்ற காரணத்தினால தூரதேச வாசத்தில் இருந்து பெரிய கான்ட்ராக்டுகள் അല്ലെങ്കിൽ வேலை வாய்ப்புகள், புதிய வியாபார ஒப்பந்தம், இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு மூலமாக அதிர்ஷ்டம் பெறுகின்ற காலம். இந்த யோகம் 10/7/2026 முதல் 9/8/2026க்குள்ளே கிடைக்கக்கூடிய நல்ல யோகம். அதே சமயத்தில் காமசுகம் மிக அதிகமாக அனுபவிப்பீங்க. அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு.
அப்படி இருந்து உச்சம் பெறுவது நல்ல யோகம். இப்போ இவர் அஸ்தமனம் அடைவது நல்லதல்ல. ஆகையினால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டியது இவங்களுக்கு 2 வீட்டுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு, குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்கிறதா மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான வாய்ப்பாக விளங்கும். ஆகையினால் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த அஸ்தமனம் அவ்வளவு சிறப்பு அல்ல. என்னென்னா, இப்போ நீங்கள் போய் ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறீங்க, நண்பர்கள் கூட எப்பயுமே மிதுன ராசிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் பேச்சத்தான் கேட்பாங்க. இப்படி போய் எடுக்கும்போது ஒரு சீட்டை எடுப்பீங்க, நண்பன் இருந்துக்கிட்டே இந்த இது சேட்டை வேண்டாண்டா, அது நம்பர் கடைசி நம்பர் வந்து ஒத்தப்படையாக இருக்குது, ரெட்டப்படை உள்ள நம்பர் அடுத்த நம்பர் எடுப்பா அப்படின்பா. நண்பன் பேச்சை கேட்குறதுனால எடுப்பார். இல்லை மனைவி பேச்சு கூட மனைவி இந்த மாதிரி எடுங்கம்பா, அது வேண்டாம் இதை எடுங்கம்பா. அப்படி எடுத்ததுனால ஒரு நம்பர் மிஸ்ஸிங். பரிசு தொகை நீங்கள் எதை போய் எடுத்தீங்களோ அதுக்கு தான் பரிசு விழுந்திருக்கும், அது நீங்கள் கையில் எடுத்துக்க மாட்டீங்க. அதை எடுக்க முயற்சி பண்ணுவீங்க, நண்பன் அல்லங்கில் மனைவி அல்லது கூட்டாளி தடுத்துருவாங்க. தடுத்ததுனால அது அவுட் ஆயிடும். அந்த நீங்கள் எடுக்க முயன்ற நம்பருக்கு கிடைச்சிரும், நீங்கள் மற்றவங்க சொல்லி எடுத்த நம்பருக்கு கிட்டாமல் போய்விடும். இதுதான் இந்த மாதிரி யோக தடை உண்டாகிவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி வந்து உங்கள் ராசிக்குள்ளே தான் அவர் குரு வந்து உச்சம் அடைகின்றார். 1ஆம் இடத்துல உச்சம் அடைந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் 6, 9க்கு அதிபதியாகிய இந்த குரு அஸ்தமனமடைந்து உச்சம் அடைந்தால் அல்லங்கில் உச்சமடைந்து அஸ்தமனம் அடைந்தால் அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை கிடைக்காது, நான் சரியாக எழுதலை அப்படின்னு இருப்பீங்க, உத்தரவு வந்துடும், பாஸ் ஆகிட்டீங்கன்னு வந்துடும். அடுத்து வேலைக்கு இத்தனாம் தேதி வந்து சேருன்னே உத்தரவு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம். இன்னும் சில பேருக்கு உத்தியோகத்தில் இருப்பாங்க, டபுள் சம்பளம் கொடுத்து கூட்டு போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பாக்கியம் வலுவடைகின்ற காரணத்தினால ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளில் அதிகபட்ச யோகம் சொல்கிறாங்கள, 54 கோடி 55 கோடின்னு அந்த மாதிரி பரிசு கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு உங்களுக்கு மிக அருமையாக காத்திருக்கின்றது. 10/7/2026 முதல் 9/8/2026க்குள்ள அதில் எடுக்கிறது 2 மாதம் கழித்து கூட அந்த பணம் கிடைக்கும். அந்த மாதிரியான யோகம். நல்ல அதிர்ஷ்டசாலியாக விளங்க போகிறீங்க. அட்டமத்து சனி, கண்டச்சனி எல்லாம் தாக்கு பிடிச்சி வந்த உங்களுக்கு இது ஒரு பேரதிர்ஷ்டத்தை பெரிய கோடீஸ்வரனாக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டாகும். அடுத்து சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு 5, 8க்கு உடைய நாயகனாக வருகின்ற இந்த வியாழ பகவான் 12ஆம் இடத்துல உச்சமடைந்து, உங்களுக்கும் அதேபடி தான் மேசராசிக்காரங்க போல் கடலில் பெய்த மழையாக இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த மழை தடுத்து நிறுத்தப்பட்டு உங்கள் பக்கம் கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காத்து திரும்புகிறது. அஷ்டமத்து சனியாக நடந்த போதிலும் அந்த தடையை உடைத்து உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த அஸ்தமன குருவினால் கிடைக்கப் போகின்றது. மிகவும் தைரியசாலி நீங்கள். பல கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அவைகளையெல்லாம் சோர்வடையாமல் தடுத்து எதிர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்க உங்களுடைய தைரியம். இந்த தைரியத்தினாலே உச்சம் பெறப்போகின்றீர்கள். வாழ்க்கையிலே எங்கேயோ போகக்கூடிய வாய்ப்பு, நல்ல அருமையான யோக அமைப்பு காத்திருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமையும் கிடைக்கும். பிள்ளைகளால் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய யோகம். அடுத்து கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு உச்சம். பருத்தி புடவையாக காய்ச்சி புடவை கையில் கிடைக்கிற நேரத்தில் மன்னா சற்று பொறும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா திருவிளையாடலில், என்னப்பா விஷயம் அப்படிங்கிறான். அந்த பாட்டில் பிழை இருக்கிறது, அதுக்கு எவ்வளவு பிழையோ அதை கழிச்சிக்கிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பார். நகைச்சுவையாக இருக்கும் நமக்கு பார்க்குறது. அதுபோல் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு தோழர், கணவன், மனைவி, கூட்டாளிகள் இவர்கள் மூலமாக தடை ஏற்பட்டு விடும்.
இந்த தடையை உடைத்து நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இது 10/7/2026 9/8/2026 வரைன்னு சொன்னேன். உங்களுக்கு இந்த 9/8/2026 ஒரு 10 நாள் கழித்து ஒரு 10 நாளுக்குள்ள இந்த அமிர்தமான ஒரு யோகம் கிடைக்கும். என்னென்னா, தோழன் தடுத்த காரணத்தினால அது யோகம் தட்டி போயிடும். அல்ல தோழி தடுத்திருப்பா, அல்லங்கில் நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் தடுத்திருக்கணும், இல்லை கூட்டாளி தடுத்திருப்பாங்க. அப்படி தடுத்ததுனால உங்கள் யோகம் மிஸ் ஆயிருச்சு. அதை சரி செய்யக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. அது பின்னால் போய் அவங்களுக்கு தெரியாமல் மீண்டும் அந்த சீட்டை நீங்களே வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது உங்கள் புத்தி மனம் சொல்லும். அந்த மாதிரி சொல்லி வாங்கிறதுனால அதை மறைச்சி வச்சுக்கிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல யோகம் காத்திருக்கின்றது. அதே போல் துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சம். 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற குரு அஸ்தமனம் அடைவது பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்காகவே இந்த குரு அஸ்தமனம் அடைகின்றார். இழந்த இடத்தை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு, அந்நிய தேசவாசங்களுக்கு சென்று அதன் மூலமாக சம்பாத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு, கடன்களை முற்றிலும் நீக்கக்கூடிய அளவிற்கு திடீர் அதிர்ஷ்டத்திலே மிதக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிறதுல நீங்களும் ஒருத்தர். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பாக்கியத்தில் தான் குரு உச்சம் அடைஞ்சிருக்கிறார். நல்ல விஷயம். இப்போ இவர் அஸ்தமனம் அடையக்கூடாது. அஸ்தமனம் அடைந்ததனால உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தடை ஏற்படுகின்றது. ஆகையினாலே குருவை நோக்கி நீங்கள் தவம் இருங்கள். வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இதில் உஷாராக இருப்பது நல்லது. சொந்த பந்தங்களால் உங்களுடைய முன்னேற்றம் தடையாகும். கவனமாக இருங்கள். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு சரியான யோகம். இன்னும் 8ஆம் இடத்துல போய் அவர் அஸ்தமனம் அடைந்தால் யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் அதிர்ஷ்டவசமாக உங்கள் பயணத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. நல்ல யோகம், செமத்தியான வரவேற்பு கிடைக்கும். அரிய பொருள் உங்களுக்கு கிட்டும் மண் தரையில் மூலமாக. ஆக யோகம் காத்திருக்கின்றது. வரவேற்க தயாராக இருங்கள். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம். மகரத்துக்கு 7ல் உச்சம் பெற்று பிரயோஜனம் இல்லை. அந்த அஸ்தமனம் அடைகின்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அதே போல் அந்த பெண் சம்பந்தப்பட்ட வகையில் விடுபட்ட நண்பிகள் மீண்டும் சேருவாங்க. அதுதான் உங்களுக்கு யோகம். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றதனால பிரயோஜனம் இல்லை. அஸ்தமனம் அடையும் பொழுது யோகம். ஆக இந்த 10/7/2026 9/8/2026 அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கதவை தட்டுவாள். அதிர்ஷ்டம் பெறக்கூடிய யோகம் துன்ப ராசி இன்ப ராசியாக மாறும். திடீர் கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு அமர்ந்தது யோகம். உச்சம் பெற்றது அதைவிட யோகம். அஸ்தமடைந்தது பாக்கிய தடை. ஆகையினாலே உங்களுடைய செய்கையினாலே உங்களுடைய யோகம் தடைபட்டு போகிறது. ஆகையினாலே நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு கோரையில் வீட்டில் இருந்தே தவம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் குரு கோரையில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணாட்டிலும் பரவாயில்ல, அமைதியாக உட்கார்ந்து தட்சணாமூர்த்தியை நினச்சிக்கிட்டே இருங்க, அல்லது சிவபெருமானை நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும். வாழ்த்துக்கள். மேலும் இந்த குரு அஸ்தமனத்தினாலே ஏற்படுகின்ற யோகம் எப்பயுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆகையினாலே அதிர்ஷ்டம் கிடைக்கலையே என்று நினைக்க வேண்டாம். வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதைவிட நவக்கிரகங்களிலே இருக்கக்கூடிய வியாழனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதுதான் இந்த இடத்துல அதுதான் முக்கியம். தட்சிணாமூர்த்தியை விட
வியாழன் என்ற கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணுவது தான் ரொம்ப முக்கியம். அதைவிட கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்துருங்க. எந்த திசையை நோக்கி? வட திசையை நோக்கி தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் சோர்வு ஏற்படாமல் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.